Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1079 part 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா போன எபிசோடு நம்ம லூஃபியும் ஜோரோவும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே ஒருத்தன் சரக்கு கேட்பான், இன்னொருத்தன் மீட்டு கேட்பான். அதுலயும் நம்ம லூஃபி சாப்பிடுவான் பாருங்க சாப்பாடு. அடேங்கப்பா, சாப்பாடை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஐடோ வடிக்க ஏகப்பட்ட பஞ்சஸ் அங்க இங்கன்னு வர வச்சான் பாத்தீங்களா? அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கானா பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு வெறி கொண்டு திங்கிறான்னு. இவன் திங்கிற தீனிக்கு லேண்ட் ஆஃப் ஆனோட சேர்த்தி சுத்தி இருக்க மத்த ஐலாண்டும் பஞ்சத்துக்கு வந்துரும் போல. சரி, இவன் தான் இப்படி திங்கிறான். ஜோரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவனும் அதேதான், ஒரு மாற்றமும் இல்ல. மூணு உருவத்தை வர வச்சு ஒரு சைடு சரக்கடிப்பான், ஒரு சைடு சாப்பிடுவான், இன்னொரு சைடு ரெண்டுத்தையும் சேர்ந்து செய்வான். எப்படி முரட்டுத்தனமா சம்பவம் போயிட்டு இருக்குது. இவங்கள பாக்குறதுக்காக யமட்டோ, ஹியோரி, மொமோனோசுகே மூணு பேரும் அடிச்சு புரண்டு வந்து நீங்க நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படின்னு அவன் மேல பாய்வாங்க. ரெண்டு பேரும் யாரையும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இப்போதைக்கு அவங்களோட ஒரே குறிக்கோள் சாப்பாடு சாப்பாடு சரக்கு, இல்லன்னா சரக்கு சாப்பாடு சாப்பாடு. மொமோனோசுகே வந்து பார்த்துட்டு, எல்லாம் அவசரப்பட்டு மொத்த சாப்பாடு இங்கே சாப்பிடாதீங்க, நீங்க எந்திரிச்ச உடனே இந்த மொத்த கண்ட்ரியுமே ஒரு பெரிய விருந்தே கொண்டாட போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் கேட்டுட்டு மறுபடியும் அவனுக்கு பாட்டு திங்க ஆரம்பிச்சிருவானுங்க. எவனோ ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டானுங்க. அடே கிறுக்கு பயலுகளா, நான் தான் மொமோனோசுகே, இனி அடையாளம் தெரியலையா, நல்லா பாருங்க அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் ஷாக் ஆயிருவானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொக்கமக்கா செம்ம ஹைட்டா இருக்கான், நல்லா பெரிய ஆளா வாழ்ந்துட்டான். என்னப்பா இவ்வளவு பெருசா வாழ்ந்துட்டே, நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கேன்னு லூஃபி ஏறி விளையாண்டுட்டு இருப்பானா. உடனே ஜோரோ பார்த்துட்டு, ஓடனோட ரத்தம் இல்ல அப்படித்தான் இருக்கும், ஒரு பஞ்சு ஒண்ணு வச்சு பார்க்கலாம்னு சொன்ன உடனே அவனுக்கு அங்க தூக்கி வாரி போடும். அதை மட்டும் பண்ணிராத, நான் செத்துருவேன்பா. விடுறதா இல்ல. ரெண்டு பேரும் அவனை படாத பாடு படுத்தின உடனே, ஐயோ இனிய காப்பாத்துங்க, இனிய புள்ளி பண்றானுங்க அப்படின்னு சின்ன பையனா இருக்கும்போது எப்படி அழுதுகிட்டே நமி கிட்ட வருவானோ அதே மாதிரி இப்பவும் நமி கிட்ட போவான். அவ ஒரே அடி அவ்வளவுதான் தெரிச்சிருவான். நமி, நான் பார்க்கதான் இப்படி இருக்கேன், ஆனா எனக்கு இன்னும் 8 வயசு தான்பா. ஆனாலுமே பையன் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அவன் நமி கிட்ட அடி வாங்கினதை பார்த்த உடனே ப்ரூக்குக்கும் சஞ்சிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இதுதான்ப்பா அடல்ட்டோட உலகம், எப்படி நல்லா இருக்குதா மொமோனோசுகே? இதுக்கப்புறம் எல்லாம் இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்தா நீ நமி கிட்ட எல்லாம் போய் ஒளிய முடியாது, சிக்கி சேதாரம் தான் ஆகணும்னு யமட்டோ கிண்டல் பண்ணுவா. நீ என்னதான் 8 வயசு பையனா இருந்தாலும் பாக்குறதுக்கு நீ இப்ப ஒரு அடல்ட் பையனா தான் இருக்க, அதனால அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கன்னு உடனே யமட்டோ, நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட அம்மா அப்பா தான், அதனால சந்தோஷப்படுன்னு சொன்ன உடனே ஆனும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங் ஆவேன்பான். அப்ப யமட்டோக்கு பயங்கரமா வயிறு கத்தும். சரி ரைட், இப்ப வாச்சு சாப்பிடலான்னு அதுக்கப்புறம் தான் ரைஸ் கேக்கே சாப்பிடுவா. அப்பதான் நமி யமட்டோவை கூப்பிட்டு, நீ பண்ண பிரேயருக்கு தான் அவங்களுக்கு சரியாயிருச்சுல்ல, வா போய் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விருந்துக்கு போலாம்பா. என்ன பிரேயர் பண்ணா என்னன்னு கேட்டா, லேண்ட் ஆஃப் ஆனோல நிறைய காடுங்க இருக்காங்க, அதுல புத்தாவும் ஒருத்தர். நம்ம யமட்டோ என்ன பண்ணிருக்கா, கடவுள்கிட்ட ஒரு விஷ் கேட்டிருக்கா. என்னன்னா ஜோரோவும் லூஃபியும் வந்து நல்லபடியா எந்திரிச்சு வரணும், இவங்க வர்ற வரைக்கும் இவ குளிக்க மாட்டான், சாப்பிட மாட்டான். அதனாலதான் அவ்வளவு பசிச்சுமே இவ சாப்பிடல. நம்ம பயலுக கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு எந்திரிக்கல அப்படின்னா அத்தனை நாளும் சாப்பிடாம இருந்திருக்கானா பாருங்களேன். அட இப்ப நாங்க நல்லா ஆயிட்டோம், நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஜோரோவுக்கு மயக்கத்துல இருந்தப்போ ஹியோரி தான் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கா. இந்த மேட்ரு தெரிஞ்ச உடனே சஞ்சி செம்மையா கடுப்பாயி, பச்சை மண்டை உன்னை நான் பொழக்காம விட மாட்டேன்டாமா. அந்த டைமுங்கும் போது பேட்டில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது ஞாபகத்துக்கு வரும். அதான் சஞ்சி இருந்துட்டு எனக்கு மூளை குழம்பு போச்சுன்னா நீ என்னைய யோசிக்காம கொன்னுருன்னு சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயம் தான். உடனே ஜோரோ, அட சாரிப்பா மறந்துட்டேன், வா இப்போ நீ கொன்னுறேன், நான் நரகத்துல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டேன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முட்டிக்குவானுங்க. நார்மல் சண்டை தான், சீரியஸாலாம் போகாது, ஆனா சீரியஸா மூஞ்ச வச்சுக்குவானுங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேத்துக்கும் காயம் படாத மாதிரி எப்பவும் போல மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. நீங்க பாத்துட்டு ஓரமா போய் சண்டை போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுக்கவே இல்லை. வாங்கப்பா நம்ம போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விருந்துக்கு போலான்னு சொல்லிட்டு அம்புட்டு பேரும் செம்ம ஜாலியா குளிப்பாங்க. எல்லாத்துக்குமே அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் லேண்ட் ஆஃப் ஆனோல சந்தோஷம் சிரிப்புங்கிறதே இருக்குது. சோ இப்படி இவங்க இங்க ஜாலியா குளிச்சுட்டு இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும். கொசுகே கிளான் ரிட்டர்ன் வந்ததுக்காகவும் இவங்களை காப்பாத்தினதுக்காகவும் அட்டபுட்டெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இப்ப நம்ம ஆளுங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் எப்படியும் கிளம்பணும் தானே. அதனால டொக்காகே போர்ட்ல லூஃபியோட கப்பல், யூஸ்டஸோடது, லாவோடது எல்லாத்தையுமே லைனா நிக்க வச்சு அதுல என்னென்ன பஞ்சாயத்து இருக்குதோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்க. அப்படி ஒரு வழியா எல்லாம் நோண்டி ஒரு வழியா சரி பண்ணியாச்சு. நம்ம ஆளுங்க எல்லாம் கேஷுவலா தான் இருக்காங்க. இந்த யூஸ்டஸ் கிட்ட இருக்கானே, யாரையும் நம்பாதீங்க, எனி டைம் அலர்ட்டாருங்க, எப்ப எவன் மாறுவான்னு சொல்ல முடியாது. நம்ம கிளம்புற வரைக்கும் எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படியும் இங்க நடந்த சண்டை ரிப்போர்ட்டர்ஸ் வழியா இங்க இருந்து வெளியில லீக் ஆயிருக்கும். அடுத்து எம்பரருக்காக இவங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி இங்க இவன் சொல்லிட்டு இருப்பான். லா பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து ஒரு ஐசோலேட்டட் கண்ட்ரி, வெளியில இருக்கவங்களால உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் உள்ள இருக்கவங்களாலையும் வெளியில எனிமீஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியாது. எப்படியும் இவங்க பவுண்டிஸ் எல்லாம் தாறுமாறா எகிரி இருக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. அந்த டைம் கரெக்டா அப்போ என்ட்ரி கொடுத்து எப்படி வெளியில லீக் ஆச்சுன்னே எனக்கு தெரியல பாம்பா. யூஸ்டஸ் கிட்ட பார்த்துட்டு பச்சை பச்சா திட்டுவான், டே துரோகி, எங்களுக்கு தெரியும்டா நீ தான் சோர்ஸ்னு.
தெரியும்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாதுன்னு வேற நடிக்கிறியா கொய்யாலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உங்க எல்லாரோட பவுண்டியுமே மாத்திருக்காங்கடா லூசு பாயிலாம் பார்க்கணும்னா தாராளமா பாத்துக்கங்கன்னு சொல்லி நியூஸ் பேப்பர் தூக்கிட்டு வீசுவான். இதுலதான் இன்னொரு குண்டையும் தூக்கி போடுவான். என்னன்னா மறுபடியும் புது எம்பரர்ஸ்னு வேற யாரையும் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது யாரு என்னன்னு ஆர்வமா பார்க்க போவானா. அதே நேரம் லேண்ட் ஆஃப் ஆனோக்குள்ள ஏதோ ஒரு ஆளு பறந்து வந்துட்டு இருப்பான். அவங்கிட்ட எவனோ ஒருத்தன் இப்ப எங்கடா போயிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்பான். அப்படி பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல அகைனு. அவன் அப்படி பேசுறானா அது வேற யாரா இருக்கும். தேவியால் தான் லேண்ட் ஆஃப் ஆனோ பார்த்துட்டேன் பக்கத்துல போயிட்டு இருக்க உடனே எதுவும் லூசு மாதிரி பண்ணிராத நம்ம போட்ட பிளான் படி எல்லாத்தையும் பக்காவா பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இவனுங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படின்னா நிலைமை சீரியஸா போயிட்டு இருக்குது. என்ன ஆக போதோ தெரியல. போறவன் வேற யாரும் இல்ல அரமக்கிங்கிறவன் தான். பூவையே பிளைட்டா யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். சரி இதுக்கப்புறம் நேவி ஆளுகெல்லாம் உள்ள பூந்து என்னென்னலாம் அட்டுவலியா பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.